ஹாய் காய்ஸ், இது நீங்கள் பார்க்குறது வந்து கோடி ஹாவ் பிரிட்ஜ். இது வந்து கனடாவையும் யூஎஸ்ஐயும் இணைக்கிற பிரிட்ஜ் வந்து டிட்ராய்ட் ரிவருக்கு மேலால் போகுது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கனடா கவர்மெண்ட்டுக்கு இது கட்டுறதுக்கு $6.4 பில்லியன் முடிஞ்சிருக்கு. அதாவது 6.4 பில்லியன், நாட் மில்லியன், பில்லியன் வித் பி முடிஞ்சிருக்குது. மற்றது இந்த 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 ஸ்பேனை பார்த்தீங்கன்னா ஒன் சைட் டு அதர் சைட் வந்து 2.5 கிலோமீட்டர் லாங். அதாவது மைல்ஸில் பார்த்தீங்கன்னா 1.5 மைல்ஸ் வரும். இது ஸ்பெஷாலிட்டி என்னென்றால் இது இப்போ நியூவஸ் பிரிட்ஜ் இன்றைக்கு தான் திறந்துருக்காங்க பப்ளிக்கு. ஸோ த ஃபஸ்ட் டே வந்து அதிலே ஓடுறோம் இன்றைக்கி. ஸோ கைண்ட் ஆஃப் அ கூல் எக்ஸ்பீரியன்ஸ் எனிவே. ஓவரால் ஸ்பீக்கிங் வந்து எங்களோட லைஃப் டைமில் ஒரு பிரிட்ஜ் கட்டி போகிற மட்டும் சொன்னால் அது ஒரு இனவே ஒரு ஸ்பெஷல் இனவே. பழைய பிரிட்ஜ்லாம் போயிருக்கிறோம். இது இப்படி ஒரு பெரிய ஒரு பிரிட்ஜ் வந்து ஒரு ஹிஸ்டாரிக் பிரிட்ஜ் வந்து இப்படி அது வின்சரையும் டிட்ராய்டையும் கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜ் வந்து கட்டி விட்டுருக்காங்கடா. ஒரு அமேசிங் எங்களோட லைஃப் டைமில். மற்றது இப்போ இனி எங்களுக்கு குட் என்னென்னா நாங்கள் ஆல்வேஸ் கனடாந்து யூஎஸ்க்கு வேலைக்கு போகிற ஆக்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏனென்றால் ட்ராஃபிக்கை பயங்கரமாக குறைச்சிருக்கும். ஏன்னா 2 பிரிட்ஜ் இருக்குது. அம்பாசடர் பிரிட்ஜ் பழைய பிரிட்ஜ் இருக்குது, அதோட இவங்களோட பிரிட்ஜும் இருக்குது. மற்றது ஒரு அவைண்ட காம்படிஷனில் எங்களுக்கு டோல் வந்து குறைவாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் $12 கட்டுற நினைக்கிறோம். இப்போ 580 575. ஸோ இன்றைக்கு சீப்பாக இருக்கும், கிட்டத்தட்ட ஹாஃப் ப்ரைஸ் எனிவே. ஸோ இப்போ நீங்கள் அப்ரோச் பண்ணுறது வந்து அவங்களோட செக்கிங் பாயிண்ட் கனடா சைடில் வரைக்கும் காட்டுது. எனிவே, தேங்க்யூ.